குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. ரிட்டையர் ஆன பேராசிரியருக்கு ஒரு மகன் டாக்டர், ஒரு மகள் டாக்டர், மருமகன் டாக்டர். இவர் சுமார் 50 வருஷத்திற்கு முன் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை தரிசனம் செய்து பின்னால் மறந்துவிட்டவர். 20 வருஷத்திற்கு முன்னால் மீண்டும் ஆசிரமம் வர ஆரம்பித்து 7 வருஷம் தீவிரமாக வந்தவர். பின்னர் இங்கு வருவதை நிறுத்திவிட்டார். அத்துடன் இல்லாமல் அன்னை லோகமாதா பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, எங்கள் ஊரிலும் இருக்கிறார். இங்கிருந்தே வழிபடலாம் என தமக்கே விளக்கம் கொடுத்து கொண்டார். அன்னையை எந்த ஒரு விஷயத்திற்கும் அழைத்து செயல்படுபவர். தோல் சம்பந்தமான வியாதி வந்து உடல் முழுவதும் கருத்துவிட்டது. சென்னையில் தன் மகன் மூலம் ஸ்பெஷல் ஐட்டம் காட்டி 3 மாதமாக மருந்து சாப்பிடுகிறார். மருந்துக்கு ஓரளவு வியாதி கட்டுப்படுகிறது, பூரணம் குணமாகவில்லை. இந்த வியாதி பூர்ணமாக குணமாகாது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். அன்னை இடைவிடாது நினைப்பதால் தான் உபர்த்தவம் குறைவாக இருக்கிறது என்று மற்றவர்களிடம் சொல்லி வந்தார். ஆசிரமம் போகக்கூடாது என்ற பிடிவாதத்தை விட மனமில்லை. அன்னை அருளால் வியாதி பூர்ணம் குணம் அடையும். பிடிவாதம் குறுக்கே நிற்கிறது. அத்துடன் வியாதி குணமாகாது என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அவர் மீது அளவு கடந்த அன்புடையவர் ஒருவர். அவர் முழுமையாக குணமடைய வேண்டும் என விரும்பி பிரசாதத்தை அவருக்கு அனுப்பி தாமும் பிரார்த்தனை செய்தார். ஓரிரு நாள் பிரசாதம் வந்தவுடன் பேராசிரியருக்கு அதுவரை இல்லாத குணம் தெரிய ஆரம்பித்தது. தினமும் பிரசாதம் அனுப்பும்படி கேட்டார். 7ஆம் நாள் உடலில் கருமை முழுமையாக விலகி பூரண குணம் தெரிந்தது. கையில் மட்டும் அரை அங்கலத்திற்கு கருப்பு குறையவில்லை. வியாதி போய்விட்டது. பேராசிரியர் தம் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. 40 வயதுள்ள அம்மாள் ஒருவாள் வாழ்க்கையில் பெரும் பகுதியை ஆஸ்பத்திரியிலே கழித்தவர். கண் பார்வை, வயிற்றுவலி, நெஞ்சுவலி, கைவீக்கம், முதுகுவலி, ஆபரேஷன் என்று பல வகையான வியாதிகள். அவருக்கு வசதி வந்த பின் பிரைவேட் டாக்டரிடம் காட்ட ஆரம்பித்தார். ஒரு வியாதி தீர்ந்தால் அடுத்தது வரும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இப்போது பிரைவேட் நர்சிங் ஹோம். மாற்றம் அந்த அளவில் தான் இருந்தது. என்னிடம் வந்து அவர் கணவர் ஒரு விஷயமாக கேட்டார். அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுவது குண விசேஷத்தால் தான். அதை மாற்றிக்கொள்ள முன்வந்தால் பலன் இருக்கும் என்று அபிப்பிராயம் சொன்னேன். அதன் பிறகு 2 வருஷம் கழித்து கைவீக்கம் அதிகமாகி டாக்டர்களுக்கு பிடிப்படாத நிலை ஏற்பட்ட பின் மீண்டும் கணவர் வந்தார். மீண்டும் அதே அபிப்பிராயம் சொன்னேன். மனைவி சம்பதிப்பதாக சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டார். எனது வியாதி தீரும் அளவுக்கு என் குணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று தினமும் ஜெயம் போல் சொன்னால் போதும், பிரார்த்தனை தேவையில்லை என்றேன். மருந்து கூட சாப்பிடாமல் 3 நாளில் பாதி வீக்கமும் 7ஆம் நாள் முழு வீக்கமும் தானே வாடிவிட்டது.